ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நம்ம எதுக்காக யுஎஸ் இல்ல ஃபாரின் மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? அங்க இருக்கவங்கலாம் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்களே. நம்ம நார்மலா நிஃப்டி 50, சென்செக்ஸ், இந்தியன் ஸ்டாக்ஸ் இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் மார்க்கெட் தவிர வேற எந்த கண்ட்ரி வந்து எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்கு? அதுக்கப்புறம் இந்தியால இருந்து யுஎஸ் குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல கிளியரா பார்த்துரலாம். பட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்ன மாரி ஆப்லாம் வேணும்? மேபி நம்ம ஃபாரின் புரோக்கர் ஆப்லயே யூஸ் பண்ண முடியுமா? இல்ல நம்ம யூஸ் பண்ற புரோக்கர்லே பண்ண முடியுமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துரலாம். அப்ப அங்க இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் என்எஸ்இ, பிஎஸ்இ எக்ஸ்சேஞ்ச்ல வந்து இன்டர்நேஷனல் இடிஎஃப்லாம் இருக்கா? இல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம என்எஸ்இ, பிஎஸ்இல இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துரலாம். அது என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ எனக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க நம்ம டெலகிராம் குரூப்ல. ஸோ இத பத்தி ஒரு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு எனக்கு பர்சனலாலும் எல்லாரும் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ யாருக்கும் வாங்குறதுக்கு அந்த மாதிரி நான் ஐடியா கொடுக்கல யாருக்குமே. ஸோ இது வந்து உங்க உங்க போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது. இது வந்து பிகினர்ஸா இருந்தா நீங்க வந்து இதை கண்டிப்பா பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டரும் பாருங்க. என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேபி என்னோட குறைகளும் நீங்க சொன்னா தானே எனக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட ஒரு என்கரேஜா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அடுத்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து நிஃப்டி 50 இதில் தான் நம்ம மெயினாக பார்த்துட்டு இருக்கோம். மேஜராக ஒரு 50 கம்பெனிஸ் சேர்த்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதுதான் நிஃப்டி 50. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ வரைக்கும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டி 50ல் வந்து லாங் டேர்ம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா கிடைச்சா நல்லது தான். ஸோ கிராஜுவலாக ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. ஸ்டேபிளான க்ரோத். ஒரு வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு 10 இந்த வருஷம் கூட 10-11% ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ அது பார்த்துருப்பீங்க. நம்ம குரூப்லேயே நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இதை கூட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்பிங் எக்கனாமி எப்பயுமே. ஸோ அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்ட்ரி வந்து எப்பயுமே டெவலப்பிங் எக்கனாமி. யுஎஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல்ரெடி வளர்ந்துருச்சு. ஓகே. பட் இன்னுமே S&P 500லாம் 12 to 14% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வருஷம். ஸோ இது வந்து நம்மளோட நிஃப்டி 50யை பீட் பண்ணுதுங்க. நாஸ்டாக்கு 15% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நிஃப்டி 50யை பீட் பண்ணுது. ஸோ இதில் இருக்க கம்பெனிஸ் எல்லாம் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், டெஸ்லா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ இவையெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிள் கிடையாது. என்எஸ்சி, பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் கிடையாது. ஸோ நிறைய கொஸ்டின் இருக்கும், எதுக்காக நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதில் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து இடிஎஃப் மூலமாக. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாங்காங், சைனா. ஓகே, சைனா பற்றி பேசி ஆகணும். சைனா தான் இப்போ வந்து டெக்கில் வந்து நல்ல யூஎஸ்ஏ பீட் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ சைனா டெக் எக்ஸ்போசர், சைனாவில் இருக்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து இந்தியாவிலேருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்ல வொலட்டிலிட்டி இருக்குது. சைக்கிளிக் ரிட்டர்ன்ஸ் தான் சைனாவில் இருக்கும். யூஎஸ் வந்து கண்டினியூஸ் க்ரோத் கிடைக்கும். நம்ம நிஃப்டி 50யை பீட் பண்ணுது. பட் சைனா வந்து அந்தளவுக்கு பீட் பண்ணலாம். ரீசெண்ட் டைமில் வந்து அது கீழே இருந்தாலும் ஸோ இதுக்கு ஒரு சைக்கிள் வந்துச்சுன்னா மேபி நிஃப்டியை வந்து பீட் பண்ண சான்ஸ் இருக்குது. இதில் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் என்னென்னா, நமக்கு வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டே நம்ம யூஸ் பண்ணுற புரோக்கர் அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து இடிஎஃப் மூலமாக நம்ம வந்து உலக மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து குளோபல் டைவர்சிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்தியா வந்து கீழே போயிடுச்சுன்னு வைங்க, போகாது. ஓகே, சப்போஸ் கீழே போச்சுன்னா நமக்கு வந்து குளோபலில் வேறு கண்ட்ரிஸ்லாம் மேலே போகும்போது நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதை பற்றியெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ எதுக்காக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும், அவுட் சைட் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லது. நம்ம கண்ட்ரியை மேலே கொண்டு வரணும். எல்லார் வீட்டிலையும் நமக்கு ஒரு கைத்தொழிலாக இருக்கணும். நம்மளோட யூடியூப் சேனலோட நோக்கமே நமக்கு வந்து இந்திய மக்கள், அதாவது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஒரு கைத்தொழிலாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் அது இல்லாமல் இந்தியன் ஸ்டாக்ஸை தவிர யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு ஃபேம் இருக்குல்ல, யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான் நல்லா மேலே போகுது, நம்ம மார்க்கெட் அந்த அளவுக்கு போகல, அவங்க அங்கே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமை வந்து நம்ம உடைக்கலாம். இந்தியா, அதாவது இந்தியாவில இருந்தே நம்ம வந்து அங்கே போய், ஏன்னா நிறைய பேர் வந்து கரன்சியை வந்து இங்க இருந்து மாத்துறாங்க. ஸோ அதனால கரன்சி ரிப்ரிசியேஷன் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லை, உன்னோட அக்கௌண்ட் தான், அதுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரீசன் ஒன்றுனா, ஒரே கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து
அதிகம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எதுக்காக அவுட் சைடு இன்வெஸ்ட் பண்ணோம் அதுக்காக. டிஃபரன்ஸ் வந்து கண்ட்ரி நிறைய கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியாயிரும், ஸ்ப்ரீட் ஆயிரும். இப்போ வந்து ஒரு டைம் வந்து யூஎஸ் மேலே போகுது, ஒரு டைம் சைனா மேலே போகுது, ஒரு டைம் வந்து ஜப்பான் மேலே போகுது. பட் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி கிடையாது இல்லை. இந்தியா மட்டும் மேலே போனால் மட்டும் தான் நமக்கு growth இருக்குது. ரீசன் டூ வந்து கரன்சி வந்து அட்வான்டேஜ் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி லாங் டேர்மில் ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரொட்டீஷன் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் அசட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா யூஎஸ் வந்து டாலர் வந்து இன்னுமே வீக் ஆகாமல் மேலே போச்சுன்னா நமக்கு பெனிஃபிட். அதாவது என்ஆர்ஐக்கு ஆல்ரெடி பெனிஃபிட்டாக தான் இருக்குது. பட் எகைன் இன்னுமே ஐஎன்ஆர் வந்து டிப்ரிசியேஷன் ஆகும்போது லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நல்ல growth இருக்கும் யூஎஸ்டி மேலே போகும்போது. ஸோ ரீசன் 3 வந்து குளோபல் லீடர்ஸ். இது எல்லாமே நம்மெல்லாம் டெக் அந்த அளவுக்குலாம் கிடையாதுங்க. இப்போதைக்கு லீடராக இருக்கவங்க யூஎஸும் சைனாவும் தான். ஸோ ஏஐ, கிளவுடு, இவி, செமிகண்டக்டர் இது எல்லாமே மோஸ்ட்லி யூஎஸ் அந்த குளோபல் கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால அங்கே வந்து நமக்கு அங்கே எவ்வளோ growth ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ரீசன் 4 வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டெபிளாக இருக்கும். இந்தியா டவுன் ஆனாலும் யூஎஸ் குளோபல் மார்க்கெட்டெல்லாம் நல்லா அப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான். எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற broker அக்கௌண்ட் இருக்குல்ல, இது வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி, இடிஎஃப்ஸ் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. அது என்னென்னா ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்கு, ஐசிஐசிஐ டைரக்ட் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மூலமாகவே நீங்கள் வந்து நார்மல் டிமேட் அக்கௌண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக் மாதிரியே இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பை அண்ட் செல் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அது வந்து அது இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு வந்து வேற மாதிரி வேணும் அப்படின்னா ஆப்ஷன் 2 இருக்கு, டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாமே பிகினருக்கு கிடையாது. பிகினர் நீங்கள் ரிஸ்க் இது. ஏன்னா இது வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு சில ஆப்ஸுக்கு அது வந்து ஐஎன்டி மணி இருக்குது, வெஸ்டட் இருக்குது, இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் டைரெக்டாக நீங்கள் வந்து இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து எல்ஆர்எஸ் ரூல்ஸ் அப்ளைன்னு சொல்கிறாங்க. யூஎஸ் இடிஎஃப்ஸ்னால் விஓஓ, கியூக்யூக்யூ, விடிஐ இந்த மாதிரி இடிஎஃப்ஸ்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக அதாவது இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அது வந்து பிகினர்ஸுக்கு தேவையில்லை. இப்போ அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், பட் குளோபல் மார்க்கெட்டுக்கு போகும்போது நீங்கள் பிகினர் தான். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது வந்து ரிஸ்க் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்டர்நேஷனல் இடிஎஃப் என்னென்னப்பா இருக்குது, அப்போ இந்த அளவுக்கு நம்ம புரோக்கர்லேயே அவைலபிள் இருக்குன்னா நிறைய இடிஎஃப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஒரு சில இடிஎஃப்ஸ் வந்து ஒரு நாலேஜுக்காக நான் வந்து ஜஸ்ட் காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் நாலேஜ் ஷேரிங் தான். யூஎஸ் மார்க்கெட் இடிஎஃப்ல வந்து மோதிலால் ஒஸ்வால் நாஸ்டாக் 100 இடிஎஃப்னு ஒன்று இருக்குது. இது வந்து டெக் ஹெவி இடிஎஃப்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒரு 230 240 இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட டிக்கர் நேம் வந்து என்னென்னா MON 100 அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மிரா அசெட், என்ஓஎஸ்இ ஃபேங்க் இடிஎஃப், இதுவுமே யூஎஸ் பேஸ்டு ஃபேங்க் கம்பெனிஸ் அப்படின்னு இருக்கு. ப்ரைஸ் வந்து 125 135 வரைக்கும் இருக்கு. இது வந்து ஹை ரிஸ்கான இடிஎஃப், ஹை ரிட்டர்னும் அதே அளவு கிடைக்கும். அதுக்கப்புறம் S&P 500 இடிஎஃப் இருக்கு, யூஎஸ் எக்ஸ்போசர், அதை ஸ்டெபிள் பண்ற மாதிரி 45 ரூபாயில கிடைக்குது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இது வந்து யூஎஸ் ரிலேட்டடா சின்ன எக்ஸாம்பிள் தான். அதுக்கப்புறம் சைனா ரிலேட்டடா இடிஎஃப் இருக்குன்னா இருக்கு. சைனா டெக் பிளஸ் பேங்கிங் கம்பைன் பண்ணி ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு இடிஎஃப் தர்றாங்க, ஹேங்சங் பீஸ்னு. ஸோ இது வந்து நிப்பான் தர்றாங்க. அதுக்கப்புறம் ஓகே, இது எல்லாமே எனக்கு வந்து எல்லா குளோபல் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடிஎஃப் வேணும் அப்படின்னா குளோபல் இடிஎஃப்னே ஒன்று இருக்குது, அதுவுமே மோதிலால் ஒஸ்வால் தர்றாங்க. MCCI வேர்ல்டு இடிஎஃப்னு, இது வந்து யூஎஸ்ஏ, யூரோப்பு, ஜப்பான் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க குளோபல் சென்டிமெண்ட் இதெல்லாமே கவர் பண்ணி 120 ரூபாய் இப்போ கொடுத்துருக்காங்க. 120 140 இப்போதைக்கு ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே இவ்வளோ தூரம் இடிஎஃப் வாங்கிட்டோம், அப்போ இதில் என்னப்பா ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இருக்கா இல்லையானா கண்டிப்பாக நம்ம இடிஎஃப் வாங்குறத விட, நம்ம இந்தியன் இடிஎஃப்பை விட இங்கே வாங்குறது நிறையவே ரிஸ்க் இருக்குது. நிறையவே ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து சிம்பிளாக இடிஎஃப் வாங்கிடலாம். நமக்கு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட்டாக இருக்குது, அந்த இடிஎஃப்ல என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சிடும். பட் இந்த மாதிரி இடிஎஃப்ல உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் காட்ட மாட்டாங்க. பட் நல்ல கம்பெனி, நல்ல ஒரு ஏஎம்சி கம்பெனியாக பார்த்தவங்க, அசட் மேனேஜ்மெண்ட் இப்போ நிப்பானா இருக்காங்க, மோதிலால் ஒஸ்வால் இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. பட் நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கணும். பட் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து அதில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இருக்காது, நானும் பார்த்துட்டேன். ஸோ இது வந்து பெரிய ரிஸ்க்கு. நம்ம இடிஎஃப் நீங்கள் பாருங்கள், இப்போ நிஃப்டி பீஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி 50 கம்பெனிஸில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக காட்டிடுவாங்க. பட் இந்த மாதிரி இடிஎஃப்ல அது காட்டலை, நான் பார்த்துட்டு தான் நான் எங்கேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா
அது ரிஸ்க் புரியலைன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணுனா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ அதனால ரிஸ்க் ஒன்று என்னன்னு சொல்லிடுறேன். கரன்சி ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். யூஎஸ்டி வந்து வீக் ஆனால் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. சப்போஸ் இடிஎஃப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு யூஎஸ்டி வந்து வீக் ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஏன்னா கரன்சி வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும். ரிஸ்க் 2 வந்து என்னென்னா இடிஎஃப் ப்ரீமியம் வந்து ரிஸ்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் லிஸ்ட் பண்ணுற ஃபாரின் இடிஎஃப்ஸ்லாம் டிமாண்ட் வந்து ஹையாக இருக்குது, நிறைய பேர் வாங்குறாங்க. பட் யூனிட்ஸ் வந்து லிமிட்டட். அவங்க வந்து நம்மள்ட்ட யூனிட்ஸ் வந்து அலாகேட் பண்ணால் அதை பேஸ் பண்ணி தான் நம்மள்ட்ட இருக்க ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து நமக்கு வந்து இடிஎஃப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ப்ரைஸில் அப்படின்னு. ஸோ அது வந்து டிமாண்டு அதிகமாக இருக்குது நம்ம மக்கள்கிட்ட, இருந்தாலும் யூனிட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. அதனால என்ன ஆகும்னா டிமாண்ட் அதிகமாகும் போது ப்ரைஸ் வேல்யூ வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாகும். அது வந்து இப்போ சப்போஸ் 100 ரூபாய் இடிஎஃப் வந்து 120 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐநேவ்னு ஒரு இருக்கு. ஸோ அதாவது என்ஏவி ப்ரைஸ்னா 100 ரூபாய் இருக்குன்னா நம்ம இடிஎஃப் வாங்குற ப்ரைஸும் 100 ரூபாயில தான் இருக்கணும். அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். என்ஏவிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ், ஆக்சுவல் வேல்யூ. ஸோ அதை வந்து இல்லை 120 ரூபா அந்த மாதிரி வாங்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ 100 ரூபா மதிப்புள்ள இதை வந்து நானுமே அதை செக் பண்ணிட்டேன். இப்போ 100 ரூபா தான் என்ஏவி இருக்குன்னா அதையுமே போட்டிருக்காங்க. இப்போ ஏஞ்சல் ஒன்னே நான் செக் பண்ணிட்டேன். 100 ரூபாய் இருக்கிறது வந்து 120 ரூபாய்க்கு வாங்குற. அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா கரெக்ஷன். சப்போஸ் சடன் ஃபால் ஆகுதுன்னு வைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கீழே விழுகும். அங்கே இருக்க ஸ்டாக்ஸோ அங்கே இருக்க இடிஎஃப்ஓ கீழே விழுகாது. அதாவது யூஎஸ்ல ட்ரேட் பண்ணுறதே வேற எந்த இடிஎஃப். பட் இது வந்து நம்ம இந்தியா பேஸ்டு யூடிஎஃப் யூஎஸ் மார்க்கெட்ஸில் வாங்கும்போது என்ன ஆகும், இது வந்து சடனாக ஃபால் ஆகும். ஸோ அதனால என்ஏவி வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறத பார்த்து வாங்கணும். இல்லைனா எப்பயுமே ரிஸ்க்கு. அது வந்து அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஏன்னா அது எப்படி நடக்குதுன்னா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, பட் யூனிட்ஸ் லிமிட்டடாக இருக்கிறதுனால அதை கால்குலேட் பண்ணி இவங்க வந்து இது எல்லாமே செபி ரெகுலேஷனுக்குள்ளே தாங்க வரும். அது இருந்தாலும் அவங்க கொடுக்குற விதம் இருக்குல்ல, அது வந்து சடனாக ஃபால் ஆச்சுன்னா பயங்கர கரெக்ஷன் டைமில் வந்து பயங்கரமாக ஃபால் ஆகும், சடனாக ஃபால் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் 3 வந்து குளோபல் மார்க்கெட் கிராஷ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக போகிறது என்ன தெரியுமா? யூஎஸ் ரெசஷன், சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகுது, வார் சுச்சுவேஷன்லாம் வருதுன்னா குளோபல் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கிராஷ் ஆகும். ஸோ இது வந்து உண்மை, நம்ம பார்த்துட்டோம். இந்தியன் மார்க்கெட்டு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிராஷ் ஆகாது. ஸோ அதனால் வந்து டெக் ஸ்டாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும். அது அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான் நம்ம இடிஎஃப் இங்கே கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இடிஎஃப் நம்ம வாங்கும்போது சின்ன ஒரு குளோபல் சென்டிமெண்ட் வந்தால் கூட கீழே போகும், பட் சின்ன ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக கூட மேலே போகும். அதான் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டெக் ஸ்டாக்ஸில் இருக்க இடிஎஃப் தான் மெயினாக நம்ம இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம புரோக்கர்கிட்ட. ரிஸ்க் 4 வந்து செக்டார் கான்சென்ட்ரேஷன். இப்போ இது எல்லாமே செக்டார் ஓரியன்ட் தான். இப்போ டெக் ஸ்டாக் தான் நிறைய இடிஎஃப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டெக் வந்து பூம் ஆனால் நல்லா ப்ராஃபிட் வரும், அதேமாரி கிராஷ் ஆனால் நல்லா லாஸ் வரும். இது வந்து நீங்கள் மைண்டில் வைக்கணும். டெக் ஓரியன்ட், அதாவது செக்டார் ஓரியன்டாக நம்ம இடிஎஃப் வாங்குறது அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரே ஒரு இடிஎஃப் வந்து வச்சு கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் காம்பினேஷனாக நிறைய செக்டாரில் வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிஸ்க் 5 வந்து கவர்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. என்னென்னா இப்போ யூஎஸ் சைனா அதில் வந்து இப்போ ஃபைட் போகுது, ட்ரேட் வார் போகுது, கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இவ்வளோ என்ன டேக்ஸ் போடுவேன், இவ்வளோ வரி விதிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக இது வந்து அப் அண்ட் டவுன் போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கம்பெனி நல்லாவே இருந்தாலும், கம்பெனி வந்து நல்லா இருந்தாலும் அந்த இடிஎஃப் வந்து கீழே போக சான்ஸ் இருக்குது. அதனால ஸ்டாக்கும் கீழே போகலாம். ஸ்டாக் கீழே போனால் தான் இடிஎஃப் கீழே போகும், கரெக்டு தான். பட் கம்பெனி நல்ல ஸ்டேஜில் இருந்தாலும் இவங்க டேரிஃப்லாம் போடுறாங்களா, அதனால கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால இடிஎஃப் வந்து கீழே போகும், ஸ்டாக் ப்ரைஸும் கீழே போகும். ரிஸ்க்கு இன்னொரு அடுத்த ரிஸ்க் என்னென்னா லிக்விடிட்டி ரிஸ்க் வரும். எப்படின்னா இந்தியாவில் வந்து சம் இடிஎஃப்ஸ் வந்து ட்ரேடிங் வால்யூம் இருக்குல்ல, அது வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால செல் டைம் நீங்கள் வந்து எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ பையர்ஸ் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து விற்க முடியாது. அவங்க என்ன ப்ரைஸ் கேட்குறாங்களோ அந்த ப்ரைஸுக்கு தான் நீங்கள் விற்க முடியும். சப்போஸ் ஜிடிடி ஆர்டரே போடுறீங்க, 70 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 70 ரூபா போட்டால் எடுக்காது, 65 ரூபா போட்டால் டக்குன்னு எடுக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிடைச்ச லாபத்தையே விட்டு கொடுத்துட்டு வெளில வர மாதிரி இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் லிக்விடிட்டி இஷ்யூ பார்க்கணும் கண்டிப்பாக. இடிஎஃப்ல இது ஒரு பிரச்சனை இருக்குது. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஏஇஎம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பட் அது வந்து இந்தியா இடிஎஃப்க்கு. பட் இது வந்து ஃபாரின் இடிஎஃப்ஸ்க்கு வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ட்ரேடிங் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கினது, அதோட ஏஇஎம் பேஸ் வந்து ஒரு 1000 கோடி அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
ரிஸ்க் 7 வந்து என்னன்னா ட்ராக்கிங் எரர். ஸோ இதுலயுமே பிரச்சனை இருக்கு. இடிஎஃப்னு பார்த்தாலே ட்ராக்கிங் எரர். ஆக்சுவல் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுக்கப்புறம் கரன்சி கன்வர்ஷன் டிலே இதெல்லாம் வச்சுட்டு இடிஎஃப் அந்த ஆக்சுவலாக அங்கே என்ன ரிட்டர்ன் காமிக்குதோ இங்கே அந்த ரிட்டர்ன் இருக்காது. ஸோ அதனால ஒரு லாங் டேர்மில் தான் உங்களுக்கு இதெல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்கணும்னா இது கரெக்டாக கிடையாது. என்னப்பா அங்கே வந்து அந்த அந்த இண்டெக்ஸ் வந்து பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. இப்போ யூஎஸ்ல டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. பட் இங்கே வந்து பெருசாக மூவ் ஆகலாம் அப்படின்னு ஒரு உரி வர சான்ஸ் இருக்கு. ரிஸ்க் 8 வந்து டைம். நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல கொடுத்தீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது. 5 to 7 இயர்ஸ் வந்து நீங்க கொடுங்க, பேஷண்டா இருங்க, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஃபைனலா சொல்ல வர்றது என்னன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து சேஃப் தான், ஓகே, பட் லிமிட்டட். பட் குளோபல் இடிஎஃப் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா growth-ம் கிடைக்கும், டைவர்சிஃபிகேஷனும் கிடைக்கும். ஸோ இதை தான் சொல்ல வரோம். பட் ரிஸ்க்கு படி தான் நம்ம வந்து இதில் மெயினாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கோம். நீங்கள் வந்து இப்போ அலாகேஷன் எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இந்தியாவில் வந்து இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 60% வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 20% யூஎஸ் இடிஎஃப், அதுக்கப்புறம் 10% வந்து குளோபல் இடிஎஃப், வேறு வேறு இடிஎஃப்லாம் இருக்குது. இன்னுமே நிறைய இருக்குது, நான் இதில் காட்டுறது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், ஓகே. அதுக்கப்புறம் 10% வந்து கையில் கேஷாக வச்சுக்கலாம், மேபி நீங்கள் வந்து அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு. பட் நம்ம வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், 50% இன்வெஸ்ட் பண்ணுவோம், 50% கையில் வச்சுருக்கோம். இது வந்து என்னோட ஃபார்முலா. பட் இவங்க சொல்கிறது இது ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ நான் வந்து 50% கையில் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து டெப்டாகவே, அதாவது வேஸ்ட்டு, அது யூஸ் இல்லாமல் இருக்கும். அந்த பணத்தையும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம குரூப்லேயுமே எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த ஒரு ஒப்பீனியன். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% கையில் காசு வைக்கணும், ஓகே. ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேட் ஆகும். டைம் கொடுக்கணும் கண்டிப்பாக. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.